காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ அந்த வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லி இந்த சிவசேனை ரூமில் ரெஸ்ட் எடுக்க வைக்க சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவங்களுமே அழைச்சிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய ரூமில் உட்காந்து இந்த சிவசேன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவளுமே நம்ம தான் அவளை ஹர்ட் பண்ண நினச்சிட்டு இருக்கா போல இருக்கு. ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் போது அவகிட்ட அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி நல்லா டீட்டெயிலாக கேட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிவசேன் தான் உயிரோட திரும்பி வந்துட்டாலே, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோடைய ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ஹீரோ கிட்ட அந்த சிவசேன் தான் திரும்பி வந்துட்டாலே, அப்புறம் எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்கீங்க, அவகிட்ட போய் பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அவளை பார்த்தா உனக்கு என்ன ஜெலஸ் ஆகுதா? அவள் என்னதான் திரும்பி வந்திருந்தாலுமே கவலைப்படாத, என்றைக்குமே நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேருமே இனி ஒரே ரூமில் ஸ்டே பண்ண வேணாம், உங்களுக்கு தனியாக எனக்கு தனியாக ரூம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, ஓ அப்படியா, அப்போது மேடம் அதை கொஞ்சம் உள்ளே வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் ஹீரோயின் வராமல் அங்கே டோர்கிட்டே நிற்கிறாங்க. ஏன் நான் சொன்னது உனக்கு காதல் விழலையா, மறுபடியும் சொல்லணுமா என்ன, உள்ளே வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயினுமே உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் உள்ளே போன உடனே ஹீரோயின் கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் என்ன கேட்டீங்க, டிவோர்ஸ் வேணுமா, டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா என் தாத்தா கொண்டவங்களை நான் எப்படி பழி வாங்குறது, நீ சாகிற வரைக்கும் என்றைக்குமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ உனக்கு அந்த நினப்பெல்லாம் கூட இருக்கா, உன் கூட ஒரே டைம் நான் ஸ்லீப் பண்ணதால நான் என்ன உன்னை லவ் பண்ண நினச்சிக்கிட்டியா, உன்னை டச் பண்ணப்போ நான் எவ்வளோ டர்ட்டியாக ஃபீல் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் நீ கீழே தான் படுக்கணும் அப்படின்ட்டு பெட்ஷீட்லாம் கீழே போட்டு கீழே படுக்க சொல்கிறான் ஹீரோயினியா. என்னடா ஹீரோ திடீர்னு இப்படி பேசுறேன்னு பார்த்தா அந்த வேலைக்காரமாக ஒட்டு கேட்டுட்ருக்கு. அதனால தான் ஹீரோயின் கிட்ட ரூடாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த அம்மா யாருக்கு ஸ்பை வேலை பார்க்குதுன்னு பார்த்தா அந்த சிவசேனுக்கு தான். உடனே சிவசேன்கிட்ட போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்னென்னலாம் சொல்லி திட்டினானோ அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இவகிட்ட வந்து ஒப்பிக்குது. உடனே அந்த ஷென், எனக்காக நீங்கள் இன்னொரு வேலையுமே செய்யணுமே அப்படின்ட்டு சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி கத்தியை வச்சு கையை கட் பண்ணிக்கிறா. இந்த அம்மாவுமே அவள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு, ஷென் மேடம் சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்ததுமே ஹீரோயின் வெளில வந்துட்டு அவளை பார்த்துட்டு அவளை உடனே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோ தான் அந்த ஷென்னை கூட இருந்து பார்த்துக்கிறா. அந்த ஷென் கண்ணு முழிச்சோடனே, நான் இன்னமும் சாகாமல் உயிரோட தான் இருக்கேன், நான் எதுக்கு என்ன காப்பாற்றுனீங்க அப்படின்னு கேட்குறா. ஷென், எதுக்கு நீ இவ்வளோ ஸ்டூப்பிட்டாக இருக்க, டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து தான் உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. என்னால் நீங்கள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னை விடுங்க நான் செத்து போகிறேன் அப்படின்ட்டு அந்த டியூப்லாம் கழட்டிட்டு ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. உடனே இந்த ஹீரோயினியை நான் எதுக்கு கல்யாணம் பண்ண நினச்சிட்டு இருக்கேன், அவள் கூட சந்தோஷமாக வாழறதுக்காகவா, என் தாத்தாவை கொலை பண்ணியிருக்கா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் அவளை கல்யாணம் பண்ணேன், வேணுங்கிற அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம் அவளை, நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக இது எல்லாத்தையுமே ஹீரோயின் காதில் வாங்கிட்டு அங்கே வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க பேசினதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாமல், உங்களுக்காக சூப் அந்த வேலைக்காரமாக கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இந்தாங்க சூப் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. உடனே இந்த ஷென், எனக்கு கை ரொம்ப பெயினாக இருக்குது, டாக்டரை சொல்லி ஏதாவது பெயின் கில்லர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளில அனுப்பிச்சிடுறான். ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த சூப்பை கொண்டாந்து வச்சுட்டு, அவன் தான் போயிட்டானே அப்புறம் எதுக்கு இன்னமும் டயர்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஆட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஷென், நீ என்னுடைய ஆளையே கரெக்ட் பண்ணிட்ட, அப்படி இருக்கும்போது எவ்வளோ திமிரு இருந்தால் என் முன்னாடி எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லாமல் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வரல, எனக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே அந்த ஷென் அங்கே இருந்த சூப்பை தள்ளி விட்டுட்டு, என்னால் சொல்ல முடியாது, என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி திமிரா பேசுகிறான். இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் அவள் கையை பிடிச்சி குலுக்குறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்த உடனே, இங்கே பாருங்க இவன் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறான்னு, என்கிட்ட அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி சொல்லுன்னு சொல்லி இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, அவள் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லனா எனக்கு கொன்றுன்னு சொல்லி வர மிரட்டுறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அழுது சீன் போடுறா. உடனே ஹீரோயின், உன் நடிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எப்போ பாரு இப்படியே நடிச்சிட்டு தான் இருப்பியா, நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியாது நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு, நீ என் அப்பாவுடைய இல்லீகல் சைல்டு, அது மட்டுமா இங்கே இருக்கார் பாரு என் ஹஸ்பண்ட், இவருடைய ஓல்டு லவ்வர், எங்களுக்கு கல்யாணம் ஆகினது தெரிஞ்சுமே இன்னமும் எங்கள் வீட்டில் தானே சுற்றிட்டு இருக்க, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு ஹீரோ, வாயை மூடு முதல்ல, இதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருப்பேன்னு நினைக்காத, அவள் உன்னுடைய சிஸ்டர், அப்படி இருந்தும் அவளுக்கு வீட்டில் இடம் கொடுக்காம எதுக்கு வெளில அமிச்சிங்க, அதனால தானே ஏன் கூட அவள் ஸ்டே பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா ஹீரோ. இவளை கொண்டு போய் அந்த வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா ஒன்று இவளுக்காக அந்த வீட்டை வாங்கலை, இப்போ மட்டும் என்ன வெளியில் இருக்கா, உங்கள் வீட்டில் தானே இருக்கா, அப்போ தானே உங்களுடைய பழைய காதலெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ண முடியும், நான் வேணா உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போகிறாங்க. ஆனால் ஹீரோ விட மாட்டேங்கிறா. அவள் கையை பிடிச்சி நிப்பாட்டி, இப்போ நீ எங்கே போகிற, நீ எங்கேயும் போக முடியாது, இவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர வரைக்கும் இவளை நீ தான் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கவனித்து பார்த்துக்கணும், இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோ. ஆனால் ஹீரோயின், மறுபடியும் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் எது பண்ணாலும் சரி என்னால் இவளை கவனிச்சிக்கலாம் முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் தான் நடந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் ஒரு கால் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க, அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறான்.
உங்களுக்கு தைரியம் இருந்தால் முடிஞ்சா பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை ஏன்டா மீட் பண்ணன்ட்டு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பாவம் அழுகுற மாதிரி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷென், எனக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்குது, நான் முதல்ல இங்கேருந்து போகிறேன், சத்தம் போடுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா வந்துடுறாங்க. நீ எதுக்குமா வெளில போகிற, இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்கிறது இவ தானே, இவளை முதல்ல பிடிச்சி வெளில துரத்துங்க அப்படின்னு ஹீரோயினை சொல்கிறாங்க. உடனே அந்த ஷென், ஐயோ ஆண்டி நீங்களா, உங்களை மறுபடியும் நான் பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில்ல அப்படின்ட்டு ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்கா. இந்த அம்மாவுமே அவகிட்ட வந்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட, உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தான், இப்போ தான் என் மருமக ஷென் வந்துட்டாலே, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலை இல்லை, என் பையன்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வாயை மூடுங்கம்மான்னு சொல்கிறான். ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட, ஷென் தான் உன்னுடைய ஃபியான்சி, அப்படி இருக்கும்போது உன்னுடைய சிஸ்டர் இன்லாவே நீ மேரேஜ் பண்ணியிருக்க, முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளில துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின், நான் ஒன்றும் உங்கள் பையனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல, அவர் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணார், உங்கள் பையன்கிட்ட சொல்லி என்னை விட்டு விலகி அவரை முதல்ல போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ உங்க அம்மா கிட்ட, அம்மா முதல்ல இந்த பிரச்சனையை விடுங்க, உங்களுக்கு என்ன, நான் இப்போ அவளை டிவோர்ஸ் பண்ண அவ்வளோதானா, சீக்கிரமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோடைய அம்மா, எல்லா பிரச்சனையுமே காரணம் இவ தான், இங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்க, முதல்ல அந்த தரையை போயிட்டு க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவுமே என்ன அப்படின்னு இருக்கா, அம்மா தான் சொல்கிறாங்களா அப்படி க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினுமே தரையை போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய அம்மா, இன்னமா தொடச்சிட்டு இருக்க, சீக்கிரமாக தொட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த ஷென் மனசுக்குள்ளே, என்ன இல்லீகல் ஷென்னு சொன்னால் இது ஜஸ்ட் பிகினிங் தாண்டி, இதுக்கப்புறம் தான் உனக்கு நிறைய டார்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் தரையை தொடச்சிட்டு இருக்காங்க. அப்படி தொடச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஷென்னோடைய ஸ்லிப்பர் எல்லாம் கொஞ்சம் டர்ட்டியாகவும் கொஞ்சம் வெட்டாகவும் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு வீல் சேர்ல இருக்கவங்களுடைய ஸ்லிப்பர் எப்போதுமே க்ளீனாக தானே இருக்கும், ஏன்னா அவங்களால நடக்க முடியாது, ஆனால் இந்த ஸ்லிப்பர் வெட்டாவோ ரொம்ப டர்ட்டியாகவும் இருக்கே, அப்போ இவளால் நடக்க முடியுது போல இருக்கு, இவ தான் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பாருங்க இவ ஷூ எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்ட்டு, இவ கால் நல்லா தான் இருக்குது, உடஞ்சலாம் போல, நம்ம கிட்ட நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவும் அவங்க அம்மாவும், இது எப்படி பாசிபிள், அவள் சொல்கிறது உண்மையா, அந்த ஷூ எப்படி இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த ஷென், அவள் சொல்கிறத நம்பாதீங்க, என்னை நம்புங்க, என் கால் உண்மையிலே உடஞ்சி தான் போயிருக்கு, நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக மின்னோடி வீட்டில் தான் தங்கியிருந்தேன், அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஏழ்மையான ஃபேமிலி, அங்கே இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்லிப்பர் தான் எனக்கு கிடைச்சது, இதை ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கதால இந்த மாதிரி டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோடைய அம்மா, அம்மாடி நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் விடாமல், இது ஓல்டு ஸ்லிப்பருங்கிறதால ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ஆனால் இது எப்படி வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த ஷென் ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு என் மேலே இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கு, அந்த ஸ்லிப்பரை நான் எங்கேயாவது கழட்டி வைக்கும் போது அது எப்படியாவது வெட்டாக இருக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் விடாமல், அது எப்படி ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய அம்மா, போதும் நிப்பாட்சியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மருமகளை என் முன்னாடியே புள்ளி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே இந்த ஷென் அப்படியே பரிதாபமா, ஆண்டி என்னுடைய புவர் பேக்ரவுண்டால தான் இவன் என்னை இந்த அளவு ஹெல்ப் பண்ணுறா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, டியான் நீ ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிற, இப்போ நானே உனக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்னால் நடக்க முடியாது அப்படின்ட்டு அங்கே இருந்த சுடு தண்ணியை அவள் கால் எடுத்து ஊற்றிக்கிறா. நீங்களே பாருங்க, என்னால் நடக்க முடிஞ்சா இந்த ஹீட்டை என்னால் எப்படி தாங்கிட்டு உட்காந்துருக்க முடியும், என்னை நம்புங்க, என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே ஹீரோடைய அம்மா, ஹீரோயினே எல்லாமே ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சிவில்ல அறிகிறாங்க. உடனே ஹீரோயினுமே அவங்க அம்மாவை அடிக்க போறாங்க. உடனே ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறாரு. உடனே ஹீரோயின், நீ என்னை நம்ப மாட்டல, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினியா, நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த ஷென்னுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் வந்து அவள் கால்லேருந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான பொருள் எடுக்கிறாரு. மேபி இதனால தான் அவள் காலில் சுடு தண்ணி பட்டப்ப கூட பேர்ன் ஆகாமல் இருந்தது போல. இந்த ஷென் அந்த டாக்டர் கிட்ட, இதை பற்றி வெளியில் எங்கேயும் சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கான ரிவார்ட் சாங் உங்கள் வீட்டில் ஈவினிங் வந்து கொடுப்பாருன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் இந்த ஷென் அந்த சாங்கை பக்கம் தான் வந்திருக்கா. இதுங்க ரெண்டுமே ஒரு கூட்டுக்கலவணி போல். இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஹீரோவுக்கு எதிராக நிறைய பிளான்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினியை ஹீரோ இழுத்துட்டு வந்துட்டு, நீ என்ன என்கிட்ட சொன்ன, என்னை ஹேட் பண்ணுறனா, என்னை ஹேட் பண்ணுறதுக்கான தண்டனை இதான் அப்படின்ட்டு ஹீரோயினியை 4 கேட்டில் கிஸ் பண்ணுறாரு. இவன் என்ன மென்டலாக இருப்பான், நாங்கள் எல்லாரும் முன்னாடி என்ன அந்தளவுக்கு ஹியூமர் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு யாரும் இல்லாதப்ப கிஸ் பண்ணுறானே அப்படின்ட்டு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் ஹீரோ கண்டுக்கல. அங்கே இருந்த ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட, மேடமை கொண்டு போய் வீட்டில் விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மொத்த தரையுமே துடைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ யாருக்கோ கால் பண்ணிட்டு, 3 வருஷமா ஷென் என்ன பண்ணிட்டு இருந்தா, அதோட அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்து எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும், செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது சீனியர் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஃபோனில் அந்த சீனியர், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வயலினிஸ்ட் தேவைப்படுறாங்க, நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினிக்குமே அதிகமாக பண தேவை இருக்கிறதால, நானே அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோயின் பயங்கரமா வயலின்லாம் வாசிட்டு இருக்காங்க. அங்கே அந்த சீனியருமே உட்காந்து ஹீரோயின் வாசிக்கிறத பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த ஷென்னை தான் காமிக்கிறாங்க. ஷென் யாருக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கா. நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் எனக்கு ஆர்டர் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன வேலை பார்த்து வச்சான்னு தெரியல ஹீரோயினுக்கு.
ஹீரோயின் வயலின் வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சீனியர் ஒரு புக்கேயோட ஹீரோயின் கிட்ட வரான். சீனியர் நீங்க எப்போ வந்தீங்க? நான் உங்களை கவனிக்கவே இல்லையேன்னு சொல்றாங்க ஹீரோயின். நீ ஃபர்ஸ்ட் டைமா உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்டேஜில் காமிச்சிருக்க இல்லையா, அதுக்காக தான் உன்னை பார்த்து விஷ் பண்ணிட்டு இந்த பொக்கே கொடுக்கலன்ட்டு வந்தேன், இந்த பொக்கே அப்படின்ட்டு கொடுக்குறான். ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சொல்லிட்டு அந்த பொக்கையை வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து அந்த பொக்கையை பிடிங்கி தூக்கி போட்டுடுறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோ, நான் மட்டும் ஆள் இல்லைன்னா நீ யாருக்கிட்ட வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் எங்கே வேணாலும் சுத்தலாம் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். இப்போதான் ஹீரோவுக்கு ஹீரோயின் இந்த லேட் நைட்டில் இங்கே இருக்காங்கன்னு எப்படி தெரியும்னு காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போகிறப்ப ஹீரோயினை பற்றி விசாரிச்சிருப்பான். உடனே அந்த ஷென் ஹீரோ கிட்ட, ஹீரோயின் இப்போ வீட்டில் இல்லை, அவள் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு எங்கேயோ வெளில போயிட்டா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுருப்பான். உடனே ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி இங்கே வந்திருப்பான். இதுக்கப்புறம் மற்ற மெயின்ஸ் கூடலாம் உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டினதுமே ஹீரோயின், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் டர்ட்டி இல்லைன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு நான் வார்ன் பண்ணுறேன், இதோட நிப்பாட்டிக்கோ, இதுக்கப்புறம் எந்த மென்ஸ் கூடயும் நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஹீரோ சொன்னதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம நிற்கிறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. நான் பேசுறது உன் காதில் விழுதா விழியா, உன் காது என்ன சேவுடா, இதுக்கப்புறம் நீ எந்த மென்ஸ் கூடயும் பழகக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு சவுண்டாக பேசுனதுமே அந்த சீனியர் ஹீரோ கிட்ட, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறான். உடனே ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. அந்த சீனியரை வாய மூடுன்னு சொல்லிட்டு, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நீ எப்படி எங்களுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதல்ல ஹீரோயின் கையை விடுங்கன்னு சொல்லி ஹீரோ கையை பிடிக்கிறான் சீனியர். சீனியர் ஹீரோடைய கையை பிடிச்சதோ ஹீரோவுக்கு கோவம் அதிகமாகுது. உனக்கு என்ன இப்போ இவ வேணுமா? இவ இப்போ என்னுடைய ஹோர். உனக்கு இவ வேணும்னா நீ வேணா வந்து லைனில் நில்லை. எனக்கு எப்போ இவ கூட டயர்ட் ஆகுதோ அப்போ சொல்கிறேன், நீ வந்து டேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டது ஹீரோயினுக்கு செம்மக்கம் வருது. ஹீரோவை செவிலே அறிஞ்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட, நான் என்ன இப்போ தப்பாக சொன்னேன்? நீ எனக்கு ஒரு பிளே திங் மாதிரி தான். நான் உன்னை 1 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொன்னதுமே அந்த சீனியர் ஹீரோ கிட்ட, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறான். உடனே ஹீரோ அந்த சீனியர் கிட்ட, நீ இன்னமும் போகாமல் இங்கே தான் நின்றுட்டுருக்கியா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற ஷோவை நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ட்டு ஹீரோயினை பிடிச்சி அவன் முன்னாடியே கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு போதுமா பார்த்தது அப்படின்ட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அழிச்சிட்டு போயிடுறான். ஹீரோயினை வீட்டுக்கு அழிச்சிட்டு போயிட்டு பாத்ரூம்ல நிற்க வச்சுட்டு, நீ எதுக்கு இவ்வளோ டிஸோபடியண்டா இருக்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஷோயான் கூட டேட்டுக்கு போவேன்னு சொல்லி திட்டுறான். உடனே ஹீரோயின், நான் டேட்டுக்கு போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஜஸ்ட் அந்த காஃபி ஷாப்புக்கு வயலின் வாசிக்க தான் போனேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் மேலே ஷவரை திறந்து விட்டுட்டு, சொல்லு, இதுக்கப்புறம் அந்த ஷோ எங்கே மீட் பண்ண மாட்டேன், அவன் கூட பேச மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் அவனை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயினே பெட்டில் உட்கார வச்சு ஹீரோயின் தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட, எதுக்கு என்ன மற்றவங்க முன்னாடி ஹியூமிலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ, நீ எதுக்கு அவனை பார்க்க போன, அதனால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், நான் என்ன பண்ணுறது, எப்போதுமே இந்த வீட்டிலே தானே இருக்கேன், அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் பற்றி டீட்டெயில் தெரியணும், அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது, தயவு செஞ்சு என்னை வெளியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அனுமதிங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி கியூட்டாக கேட்குறாங்க. நீ ஒன்றும் வெளியிலலாம் போய் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லைன்ட்டு ஹீரோயின் கையில் ஒரு பிளாக் கார்டு கொடுத்து, இதில் உன் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது, உனக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தலையில் கியூட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான் ஹீரோ. நெக்ஸ்ட் ஹீரோ அவனுடைய அசிஸ்டண்ட்டை மீட் பண்ண தான் வந்திருக்கான். அவர்கிட்ட ஹீரோ அந்த ஜாங்கை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்குறான். ஜாங் வேற யாரும் இல்லை, ஹீரோவுடைய அப்பாவுக்கு இல்லீகல் சைல்டு. அதனால தான் அந்த ஜாங் அந்த ஷென்னு கூட சேர்ந்து ஹீரோவுக்கு எதிராக நிறைய ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அந்த ஷென்னை பற்றி விசாரிக்க சொன்னேன், என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. சார், நாங்கள் அந்த ஷென்னை பற்றி நல்லாவே விசாரிச்சிட்டோம், கடந்த 3 வருஷமா அவங்க பேர்ல எந்த ஒரு மெடிக்கல் ரெக்கார்டுமே எங்கேயுமே பதிவாகலை, அந்த ஷென் சொல்றது உண்மையா இருக்குன்னு தோணல சார் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ, அவளை 3 வருஷமா ஒரு ஃபேமிலி பார்த்துருதுன்னு சொன்னால அந்த ஃபேமிலியை போய் விசாரிங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த அசிஸ்டண்ட்டுமே, நான் உடனே போய் விசாரிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு போறாரு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஃபேமிலியை போய் விசாரிச்சு அந்த ஷென்னை பத்தின உண்மைகள்லாம் வெளியில வருமா என்னன்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போட மறந்துடாதீங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.